வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீன்ஸ் கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப இந்த கூட்டு வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது. கோஸ் கூட்டு, பொடலங்காய் கூட்டு அது மாதிரி இல்லாமல் பீன்ஸ் கூட்டு இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்யறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். இந்த கூட்டுக்கு வந்து ரசம் தான் நல்ல காம்பினேஷன். சாதம் வெறும் சாதம் வச்சுட்டு சூடாக அந்த மாதிரி இந்த கூட்டு மட்டும் போட்டு பசஞ்சிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த பீன்ஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பீன்ஸ் 400 கிராம், 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பத்தை தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பை கழுவிட்டு தான் வச்சுருக்கேன் நான். இதை போட்டுறேன். தக்காளியும் போட்டுறேன், வெங்காயம் போட்டுறேன், பீன்ஸையும் இதிலே போட்டுறேன், சாம்பார் பொடியும் போட்டுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதில் இது காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இதில் இது நல்லா இப்படி சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இது வந்து இப்போ எல்லாம் ஒன்றா போட்டுட்டோம். இது எல்லாம் ஒன்றா போட்டுட்டு 4 விசில் வச்சு இறக்கிட்டு நம்ம தேங்காய் ஊற்றலாம். இது 4 விசில் வந்து இப்போ அடங்கிடுச்சு. எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இதில் வந்து தேங்காய் ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் ஊற்றிடுறேன். இந்த கூட்டுக்கு வந்து ஜீரகம்லாம் வேண்டாம், வெறும் தேங்காய் மட்டும் ஊற்றினாலே போதும். தேங்காய் போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஆஃபீஸ்க்கு வந்து பாக்ஸ் கட்டுறவங்க அந்த கூட்டை போட்டு கூட கிளறி கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் இந்த டிஷ்ஷை வச்சு விட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளிக்கிறது தான் அது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம தாளிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விடுறேன். கடுகு போட்டுக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இதை வந்து இந்த கூட்டில் ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே பசஞ்சிக்கிட்டே சாப்பிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சிம்பிளான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.